மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாட்டுத்தாவணி பகுதியில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் செல்கின்றன. இதனால் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு வருகின்றனர். இந்நிலையில் பேருந்து நிலையத்திற்குள் உள்ள மாநகராட்சி கழிப்பறைகள் இலவசமாக பயன்படுத்தலாம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள கழிப்பறைகள் கட்டண நிர்ணய அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கட்டண கழிப்பறையை பயன்படுத்துவதற்கான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதலாக வசூலிப்பதாக பயணி ஒருவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்த மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன், இதுபோன்று கட்டண கழிப்பறைகளில் நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்காக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மதுரை மாட்டுத்தாவணி மாநகராட்சி கழிப்பறை 10 ரூபாயும் வாங்குறீங்க, அங்கே 5 ரூபா போட்டுக்கதால பதில் சொல்லுங்க. 5 ரூபா மாநகராட்சி எழுதியிருக்கா? ஏன் என்ன பிரச்சனை சொல்லுங்க. சரி, அதை நீங்க மாநகராட்சிகிட்ட சொன்னீங்களா? மாநகராட்சி சொல்லி தான் செஞ்சாங்களா? அப்போ மாநகராட்சிங்க அங்கே வந்து இப்போ 5 ரூபான்னு எழுதிட்டு இருக்காங்க, நீங்கள் 10 ரூபா வாங்குறீங்க. சொல்லுங்க, கரண்ட் பில் யாரு கேட்டா? நீங்கள் தானே மாநகராட்சி கேட்டாதா? ஓஹோ, அதனால இப்போ நீங்கள் 5 ரூபா கூட வாங்கிக்கிறீங்க, நீங்களே வச்சுக்கிறீங்க மாநகராட்சி இடத்துக்கு விலைய, அப்படியா? மாநகராட்சி இடத்துக்கு நீங்களே விலை வச்சுக்கிறீங்களா? சிறுநீர் கலக்க 2 ரூபாய், சிறுநீர் கழிக்க மலம் கழிக்க 5 ரூபாய், குளிக்க 10 ரூபாய் என்று மதுரை மாநகராட்சி கட்டண கழிப்பறையில் எழுதி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அங்கே ஆனால் இங்கே பணியாற்றக்கூடிய இந்த நபர் வந்து 5 ரூபாய்க்கு பதில் 10 ரூபாய் 2 மடங்காக வாங்கி வசூலித்து கொண்டிருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்படாமல் அதிகாரிகள் வந்து என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதெல்லாம் கவலைப்படாமல் இவர் வந்து வசூல் வேட்டையில் இவர் ஈடுபட்டிருக்கார். உங்க பேர் சொல்லுங்க. கார்த்தி. சரி, ஓகே.